ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2012 ஒரு சவுத் கொரியன் மெடிக்கல் டிசாஸ்டர் த்ரில்லர் படமாக வெளியான டிரேஞ்ச்டு. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜே ஹியூக். இவர் டாக்டரேட்லாம் முடித்து பயோகெமிஸ்ட்ரி டாக்டரேட் முடித்தவர் தான். ஆனால் இவர் போதாத நேரம் ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் இப்போதைக்கு ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருக்கு ஒரு அழகான குடும்பம், மனைவி, ஒரு சின்ன பொன் குழந்தை அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் போகுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய வைத்தறிச்ச என்ன அப்படின்னா, இவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காப்புல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் தம்பி, அண்ணே நான் சொல்கிறத கேளு, நான் ஒரு ஸ்டாக்கு சொல்கிறேன், அந்த ஸ்டாக்கில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா லைஃப் வேறு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு தம்பி ஒரு அறிவுரை சொல்ல போக, ஓகே தம்பி சொல்லிட்டேன், கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மால் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தம்பி சொன்ன ஸ்டாக்ஸில் எல்லாத்தையும் உள்ளே போட்டு கடைசியில் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ இதுலேயே கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்த இவருடைய லைஃபு இப்போ தாங்க லைஃபே ஆரம்பிக்கணும் போல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து நின்றுச்சு. அதில் தம்பி மேலேயே இவருக்கு ஒரு பயங்கர காண்டு. இந்த நாய் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் சொல்லி இவன் பேச்சை கேட்டு தான் தேவையில்லாமல் பணத்தை அந்த ஸ்டாக்ஸில் போட்டு இப்போ ஒன்றும் இல்லாமல் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சின்ன கடுப்பு இருக்குது. அதனாலேயே தம்பி வழியே வந்து பேசினா கூட நம்மளால் முகம் கொடுத்து தம்பிக்கிட்ட பெருசாக பேசுறதில்ல. இந்த கோவத்தில் இவருக்கு மட்டும் இந்த விஷயம் கிடையாது, இவருடைய தம்பிக்கே கூட அண்ணன் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, தேவையில்லாமல் நம்ம ஒரு ஸ்டாக்கை சொல்லி இதில் போடுங்கன்னு சொல்லி அது பணத்தை போட்டு கடைசியில் இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஒரு கில்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இவருடைய தம்பிக்கும். இப்படி தான் அந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. திடீர்னு டிவியில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று விடுறாங்க. ஆற்றுல, ஊருக்கு மத்தியில் ஓடக்கூடிய ஒரு ஆறு, அந்த ஆற்றுல அடுத்தடுத்து சடலங்களாக மிதந்து வருது, போலீஸ் ஒன்றொன்னாக கைப்பற்றுறாங்க, இதை அடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ் நியூஸில் போடுறாங்க. இப்போ சரி, இந்த சடலங்கள் கிடைக்கிது இல்லையா, இந்த சடலங்கள் எப்படி வந்து இருந்திருக்கும், ஒரு வேளைக்கு சூசைட் பண்ணியிருப்பாங்களோ உள்ளே விழுந்து அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சா, அந்த கிடைச்ச சடலங்கள் இருக்கு இல்லையா, இதனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அந்த போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏங்க நிச்சயமாக இந்த சடலங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ளேயே கிடச்சிட்டு ஒரு 2 வாரம் அப்படி கிடந்ததுனா தான் இந்த அளவுக்கு டீகாம்போஸ் ஆக முடியும். அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு இந்த சடலங்களே கிடச்சிருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்கிறாப்புல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2-3 பேருடைய சடலம் முதல்ல எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு லேடி எடுத்துக்கங்களேன். அந்த லேடி முந்தா நேற்று தான் நைட்டு ஹஸ்பண்டோடையும் குழந்தையோடையும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்ருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, டாக்டர் கேட்டால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 2 வாரம் 3 வாரம் தண்ணிக்குள்ளே கிடந்த பாடிங்கிறாரு. ஆனால் இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்ச சடலத்தை ஐடென்டிஃபை பண்ண நபரை கேட்டால், ஏங்க முந்தா நேரத்தாங்க நான் பார்த்தேன், வீட்டில் உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இவங்க அப்படிங்கிறது. அப்படிங்க ஒரே நாளில் இவ்வளவு தூரம் கொடூரமாக முகம் மாறி போய் டீகம்போஸ் ஆகும் ஒரு பாடி அப்படிங்கிறது யாருக்குமே புரியாத ஒரு மர்மமாக இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ தான் பேர், சரி பரவாயில்ல விடுங்க, இத்தனை பேர் தான் வந்து இறந்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சா, அடுத்தடுத்து சடலங்கள் ஆற்றுல மிதந்து வந்த வண்ணமாகவே இருக்குது. இது ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர்னா பரவாயில்ல, அடேங்கப்பா நூற்றுக்கணக்கான பாடிஸ் இப்படி தண்ணியில் மிதந்து வருது. இல்லைங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், ஒரு பெரிய பேண்டமிக் சிச்சுவேஷன் ஏதோ ஒன்று கிரியேட் ஆகிருச்சுங்கிற விஷயமே அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது. ஆனால் இந்த மர்மமான மரணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் இந்த கதையில் அடுத்தடுத்து நம்ம கதாநாயகனுக்கே கூட அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக பரபரப்புடைய உச்சியில் ஒரு படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தால் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டுலாம் போய் பார்க்க வேணாம், பொழுது போலன்னா அந்த படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சே தீரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம் இது. இந்த படம் தான் 2012 இந்த படம் வெளியாகிருக்கு. இந்த படம் தான் சவுத் கொரியாவுடைய ஃபர்ஸ்ட் மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனது 2012. 2013 ஃப்ளூ அப்படின்னு சொல்லி இன்னொரு படம், இதே மாதிரி ஒரு பேண்டமிக் சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஒன்று வந்தது, அதுவுமே செம்மையான ஒரு படம் இது. அந்த படமெல்லாம் அப்பயே நம்ம விமர்சனம் பண்ண ஒரு படம் தான் இந்த படம். இப்போ பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே வெளியான படம் இது. இந்த படமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் 50 நிமிஷம் நெருக்கி ஓடக்கூடிய ஒரு படம் தான் இது. படத்தில் முதல் 1 மணி நேரம் வேறு லெவல் பரபரப்புடைய உச்சியில் கொண்டே விட்டுருவாங்க. ஒன்றுமே இல்லை, 30-35 நிமிஷத்தில் நீங்கள் பரபரப்புடைய உச்சியில் இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஏங்க எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ரைட்டிங்கில் கொண்டு வந்து அதை ஸ்க்ரீனில் வந்து சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது.
இந்த படத்துடைய சினிமோகிராஃபி ஆகட்டும், குறிப்பாக மியூசிக் அண்ட் எடிட்டிங் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க 2 பேருமே. இவங்க காட்சிகளை டக்கு 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 டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின அந்த விதமாகட்டும் கட்ஸில், அதே மாதிரி ஒரு சீனையும் அடுத்த கட்டத்துக்கு இப்படி ஆகி போச்சுங்க, ஐயோ என்னங்க இது முடியறதுக்குள்ள அது வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அடுத்த கட்ட பரபரப்புக்கு இன்னொரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போனது இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த கதையை பார்க்கும்போது ஆனால் பெரிய பட்ஜெட்டில் தாங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. எந்த ஃப்ரேமை வச்சாலும் 100 பேர் உள்ளே இருக்காங்க, அதில் பாதி பேர் வந்து டெட் பாடியை அங்கங்கே செதறி கிடக்குறாங்க. எப்பா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்கப்பா, ப்ரொடக்ஷன் டிசைனு மேக்கப் டீமெல்லாம் கூட பக்காவான எஃபர்ட்டை போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப அண்டர் ரேட்டட் படம் தாங்க. இந்த படம் இன்னுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் இது. இதெல்லாம் நான் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது என்னுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு இந்த படம் டெஃபினட்டாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுடைய டைம் வீணாக போகாது, அதை மட்டும் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த படத்தில் கதாநாயகனாகட்டும், குறிப்பாக ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் சொல்லலாம். ஒன்று கதாநாயகனாகட்டும், கதாநாயகனுடைய ஒய்ஃபாகவும் குழந்தையா பண்ண அந்த 2 பேர் ஆகட்டும், ஒரு பக்கம் பரபரப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் எமோஷனல் சைடையும் சூப்பராக இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அது ரொம்ப அற்புதமாகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட இந்த படமே கூட ஒரு ட்ரெயின் டு பூசான் பாணியில் இன்னொரு படம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அதே மாதிரி ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த கதைக்குள்ளேயும் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ நம்மளை நம்பி பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். இன்னொரு சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எதுவுமே பெருசாக செக்ஷுவலாக எந்த ஒரு விஷயம் போர்ட்ரே பண்ணப்படலை. அந்த டீகாம்போஸ் ஆன அந்த பாடிஸ் இருக்குது இல்லையா, அதை மட்டும் ஒரு சில காட்சிகள் அங்கங்கே காமிக்கிறாங்க, மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. அதுவே கூட வந்து நியூரிட்டி அப்படி இப்படின்லாம் எந்த விஷயமே இந்த படத்தில் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். சூப்பரான ஒரு படம் இது. உங்களை டெஃபினட்டாக என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறையவே இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.